மகாபெரிவா சரணம். ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஒருவர் வந்தார். வழக்கமாக பள்ளி குழந்தைகளின் படிப்பறிவை சோதிக்க கேள்விகள் கேட்பது வழக்கமல்லவா? ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் அந்த வகுப்பு பையன் ஒருவனிடம் கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு அந்த பையனால் பதில் சொல்ல முடியவில்லை. பக்கத்து வகுப்பில் படித்து கொண்டிருந்த மகான் எழுந்து வந்து, சார், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா என்று கேட்க அவரும் உத்தரவு கொடுத்தார். மகான் கடகடவென அந்த பாடத்தின் பகுதியை சொன்னார். எல்லோருக்கும் மிகவும் வியப்பு. பெரிய வகுப்பு கேள்விக்கு சின்ன வகுப்பில் படிக்கும் பையன் பதில் சொல்கிறானே என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். பிற்காலத்தில் ஒரு தடவை ரா கணபதியிடம் இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்தான் இதை பற்றிய பின்னால் எல்லோருக்கும் தெரிய செய்தவர். பெரியவா அந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னவுடன் கணபதி, மகா பெரியவாளுக்கு சகலமும் தெரியும், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவருக்கு பள்ளிக்கூட பாடத்துக்கு பதில் சொல்வதா கடினம் என்று பாராட்டினார். அவரை கையமர்த்திய மகான், அவசரப்பட்டு சம்பந்தம் இல்லாமல் எதையோ எதற்கும் முடிச்சு போடாதே. என் அண்ணா அந்த மேல் வகுப்பில் அப்போ படிச்சுண்டு இருந்தான். அவன் உறக்கவே பள்ளி பாடங்களை படிப்பான். அது என் காதிலும் விழும். அதனால்தான் இன்ஸ்பெக்டரின் கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் என்றார் அடக்கமாக. தான் காண்பித்த அந்த அபூர்வமான விஷயத்தை மிகவும் சாதாரண விஷயமாக ஒதுக்கி தள்ளிவிட்டார் மகான். ஒன்றும் இல்லாத விஷயங்களை பற்றி பெருமை கொள்வது நமது குணம். ஆனால் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை ஒதுக்கி தள்ளுவது மகான்களின் குணம். நன்றி. கட்டுரையாளர் ரா வெங்கடசாமி அவர்கள். தட்டச்சு வரகூரான் நாராயணன் அவர்கள். மகாபெரிவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.